ஹாய், இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ அதனால் காலையிலே எழுந்து பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணிட்டேன், சாப்பாடு வடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ரசம் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா இப்போலாம் வந்து கிளைமேட் வந்து அஸ்யூம் பண்ணவே முடியல. காலையில் வெயில் அடிக்குது, ஈவினிங் பார்த்தா பயங்கர மழை, நைட்டும் மழையாக இருக்குது. அதனால் ஏதோ கோல்டு மாதிரி இருந்துச்சு. சரி ரசம் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறது வந்து ரசம் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு நான் வந்து கிள்ளி விட்ட சாம்பார் பண்ணிட்டேன். அதாவது வெங்காய சாம்பார் அது பண்ணிவிட்டு அவரைக்காய் பொரியல் முட்டை போட்டு பண்ணேன். அதே லன்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் பசங்களுக்கும் அவங்களுக்கும். எப்படியும் ஈவினிங் வரும்போது நான் வேறு ஒரு செட் ஆஃப் லன்ச் தான் செஞ்சு வச்சுருப்பேன். அப்போ வந்து ரசமும் சிக்கன் கிரேவியும் பண்ணிடலான்னு சமைச்ச பாத்திரத்துலலாம் சின்னத்தில் மாற்றிட்டு அதையும் அழுக்கில் போட்டாச்சு. இதெல்லாம் செய்யும்போதே எனக்கு டீ ஞாபகம் வந்துடும். பிகாஸ் வந்து காலையில் எழுந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடாம கடகடன்னு வேலை செய்வோம். சம்டைம்ஸ் வந்து நான் எழுந்தவே டீ போட்டு குடிக்கிறதும் உண்டு. அது மாதிரி குடித்தா மாதிரியே இருக்க மாட்டேங்குது, ஹரிபரியாக. இல்லை செகண்ட் டைம் வேறு ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்குது. சரி 2 டைம் டீ குடிக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு பசங்களாம் அமுச்சிட்டு ரிலாக்ஸ்டாக தான் குடிப்பேன் டீ. அதனால் டீயை போட்டு குடிச்சிட்டு மார்னிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் பால்கனியில் அதிசயமாக வந்து ரெயின்போ வந்திருந்தது. நானும் பல விதமாக அது வந்து பர்ஃபெக்டாக கலராக வருமானு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். பட் ஆனால் என்னோடய வீடியோ ஃபோனில் வந்து இவ்வளோ தான் வந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நேரம் இருந்தது இந்த ரெயின்போ. அதை பார்த்துட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயுமே டீயும் ஆறி போயிடுச்சு. சரி அதெல்லாம் குடிச்சிட்டு வீட்டில் இருக்க ரிமைனிங் வேலையெல்லாம் செஞ்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 4 o'clock எப்படி